இது ஒரு சென்டிமெண்ட்டான விஷயம். நம்ம எல்லாருமே வந்து அநேகமாக சில பேர், முக்கால்வாசி பேர் இதை அனுபவிச்சிருப்பாங்க இந்த சுச்சுவேஷனை. சில பேர் இன்னும் அந்த இதுக்கு வந்திருக்க மாட்டாங்க. பட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷேர் இட் வித் யூ. என்னென்னா, ஒருத்தர் வந்து மனசு கவலையாக இருக்கும் போது ஃபிலாசபிக்கலாக பேசுகிறது, ப்ராக்டிக்கலாக பேசுகிறது அப்படின்னு இருக்குது. அதை நான் ஏற்கனவே இன்னொன்று வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன், ரெண்டுத்துக்கு வித்தியாசம்னு. பட் அதை பற்றி டீட்டெயிலாக சொல்லணுன்றதுக்காக தான் இதில் சொல்கிறேன். 3 விதமான ஈவெண்ட்டை நான் வந்து எக்ஸாம்பிள் எடுத்து சொல்கிறேன். ஒன்று, ஒருத்தர் கஷ்டப்பட்டு வேலைக்கு அப்ளை பண்ணி இன்டர்வியூ அட்டன் பண்ணி கடைசியில் வேலை கிடைக்கல, அது ஒரு சுச்சுவேஷன். இன்னொன்று சுச்சுவேஷன், ஒருத்தர் வந்து ஆக்சிடெண்ட் ஆகியோ இல்லை வேறு ஏதோ உடம்பு வியாதி வந்தோ ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிடுறாரு. ஒரு வாரம் 2 வாரம் 1 மாதம் இருக்கிற மாரி ஒரு சுச்சுவேஷன், அது ஒன்று. மூணாவது, ஒருத்தர் இறந்து போயிடுறாரு. சடனாக இறந்து போகிறது, கொஞ்ச நாள் உடம்பு சரியாமல் இறந்து போகிறது, வாட் எவர் இட் இஸ், டெத். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்மள மாதிரி இருக்கவங்க அங்கே போனால் என்ன செய்யலாம் அப்படின்றத பற்றி தான் நான் சொல்கிறேன். இதில் கொஞ்சம் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸு, நிறையா மற்றவங்களோட அப்சர்வேஷன், மற்றவங்கள பார்த்து நான் கற்றுக்கிட்டது. இந்த ஃபஸ்ட்டு இதுக்கு வருவோம். கஷ்டப்பட்டு போனார், ஆனால் வேலை மிஸ் ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப டிஜெக்டடாகி வந்துட்டார். என்னப்பா நான் இவ்வளோ பண்ணேன், மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட்டு அவருக்கு என்ன தேவைன்னா மனசு ஆறுதல் வேணும். முதல்ல அவரை அந்த டிஜெக்டட் ஃபீலிங்லேருந்து நார்மல் கொண்டு வரணும் வேகமாக. அதுக்கு கொஞ்சம் ஃபிலாசபிக்கலாக பேசினா தான் முடியும். மனசு ரெடி ஆகணும். அதுக்கு நம்ம என்ன சொல்லணும், பாரு, எல்லாரும் எல்லா வேலைக்கும் கிடைக்காது, எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்காது. அது மாத்திரம் இல்லை, அந்த கம்பெனியில் இத்தனை வேகன்சி தான் இருந்தது, ஆனால் நீங்கள் 30 பேர் போனீங்க. ஸோ இருக்குதுல யார் அவங்களுக்கு ஃபிட் ஆவாங்களோ அவங்கள தான் அவங்க செலக்ட் பண்ணுவாங்க. அது கம்பெனியோட டிஸ்கிரிப்ஷன். அது மாத்திரம் இல்லை, நீ கஷ்டப்பட்டு நீ ப்ரிப்பேர் பண்ணியிருக்க, நீ போன எல்லாம் பண்ண, ஆனால் உன்னோட இன்னொருத்தன் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருப்பான் இல்லையா. ஸோ ஹீ டிசர்வ்ஸ் தட், ஸோ ஹி ஹஸ் காட் இட். அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். பிகாஸ் எவ்ரி ஒன் கேனாட் வின் இன் அ ரேஸ். அது மாத்திரம் இல்லை, it is a fit between employee and employer. It is not that he is the best or something, or you are not good, because you have done your part. நீயும் கஷ்டப்பட்டு நான் பண்ணியிருக்கேன். ஆனால் we cannot expect that whenever I make an attempt I must win அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ இது வந்து ஒரு பார்ட் ஆஃப் த ப்ராசஸ் ஆஃப் கெட்டிங் எ ஜாப், அவ்வளோதான். இது இல்லைன்னா அடுத்த இன்டர்வியூக்கு ரெடி ஆகணும். அப்படி தான் வேணுமே தவிர அது ஓஞ்சி போயிடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொன்னால் தான் கொஞ்சம் பரவாயில்லன்னு வருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ப்ராக்டிக்கலாக பேச ஆரம்பிக்கணும். எப்படின்னா, இதெல்லாம் சரி, நீ நிறையா பண்ணியிருக்கேன், எல்லாம் கரெக்ட் தான், அந்த ப்ரொசீஜர்லாம் கரெக்டாக பண்ணியா, கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணியா, ரெஸ்யூமை இன்டர்வியூக்கு ஒழுங்காக ப்ரிப்பேர் பண்ணியா. எஸ், நிறைய பேர் நான் பண்ணேன். யாருக்கிட்ட கைடன்ஸ் வாங்கினேன், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன்கிட்ட நீங்கள் கைடன்ஸ் வாங்கிருக்கணும். நீயா வந்து ப்ரிப்பேர் பண்ணால் சரியாக வராது அப்படின்னு சொல்லணும் நம்ம. ஏன்னா பீப்புள் ஹூ ஆர் எக்ஸ்பீரியன்ஸ் இன் தட் ஃபீல்ட் ஒன்லி கேன் கைட் யூ. இல்லை அந்த மாதிரி இல்லைன்னா இந்த மாதிரி யூ ஹேவ் டு திங்க் லைக் தட். த வே யூ ப்ரிப்பேர்ட் யுவர் ரெஸ்யூமே மே பி குட், பட் சம்படி இஸ் டூயிங் இட் வெரி வெல். ஸோ அதெல்லாம் இருக்குது. த வே யூ ப்ரிப்பேர்ட் ஃபார் த இன்டர்வியூ இஸ் குட், பட் சம்படி டிட் இட் வெரி வெல். அதெல்லாம் நம்ம யோசிக்கணும். மற்றதெல்லாம் யோசிக்கணும். ட்ரெஸ் கோடு, ரெஸ்யூமே, இன்டர்வியூ பிஹேவியர் எவ்வளோ இருக்குது. ஸோ யூ நீட் டு பி ப்ரிப்பேர்ட் ஃபார் தட் அண்ட் ட்ரெயின்டு ஃபார் தட். ஸோ அதுக்கு நீ இப்போ தயார்படுத்தணும். அது மாத்திரம் இல்லை, யூ ஹாவ் டு கெட் ரெடி ஃபார் த நெக்ஸ்ட் இன்டர்வியூ. இட் கேன் கம் எனி டைம். யூ ஷுட் நாட் பி சிட்டிங் லைக் திஸ் ஆர் worrying about it, because this is, you have done, somebody won this event, this race. Now you have to get ready for the next race. ஒரு அத்லீட் எப்படி பண்ணுவோம், ஒரு இதில் விட்டால் அடுத்த நிமிஷம் யூ ப்ராக்டிஸ் அண்ட் கெட் ரெடி ஃபார் த நெக்ஸ்ட் ரேஸ். அதே மாதிரி தான் இது ஒன்று ஒரு ரேஸ். இதில் நிச்சயம் ஒரு இதில் நீ யூ ஹாவ் டு வின். யூ வில் ஃபைண்ட் அ கம்பெனி விச் இஸ் சூட்டபிள் ஃபார் யூ, தே வில் ஃபைண்ட் யூ சூட்டபிள். அதுக்கு யூ ஹாவ் டு ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப். ஸோ கெட் அட்வைஸ் ப்ராப்பர்லி, இம்ப்ரூவ் யுவர் ப்ரிப்பரேஷன். எப்படி ஒரு அத்லீட் வந்து திருப்பியும் ப்ராக்டிஸ் பண்ணி உடம்பை தயார் பண்ணுறாரோ அதேமாதிரி இதையும் நீ தயார்படுத்தணும். இது ஒன்றும் இம்பார்ட்டண்ட்.
ஸோ கெட் ரெடி. இல்லைன்னா நீ கொஞ்சம் டிஜெக்டடாக உட்காந்தன்னா யூ வில் மிஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி ஆல்சோ. ஏன்னா தேர் ஆர் அதர் பீப்புள் who are always running. You should also be ready for that. நீ உட்கார்ந்தன்னா யூ வில் மிஸ் தட் ஆப்பர்ச்சுனிட்டி. நாளைக்கே ஒரு கம்பெனி கூப்பிடலாம், யூ ஷுட் பி ரெடி ஃபார் இட். ஆனால் ஸோ இந்த மாதிரிலாம் வருத்தப்பட்டு உட்காந்துட்டு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நம்ம துரிதப்படுத்தலாம். முடிஞ்சால் நம்ம ஹெல்ப் பண்ணலாம். இதில் நான் வந்து எப்படி இதை பிரிப்பேன்னா 4 விதமாக பிரிக்கிறேன். ஃபிலாசபிக்கலாக பேசி மனசை தைரியப்படுத்துறது ஒன்று, கூட இருந்து அட்வைஸ் பண்ணுறது ஒன்று, சில வேலைகள் எடுத்து அவங்க ஹெல்ப் பண்ணுறது ஒன்று. ஓகே, ரெஸ்யூமே சரியாக பண்ணல இருக்குன்னு ஐ வில் ஹெல்ப் யூ இன் ப்ரிப்பேரிங் தட் ரெஸ்யூமே. ஆர் இன்டர்வியூ ப்ரிப்ரேஷன் என்ன கேட்டாங்க, நீ எப்படி பண்ண, நோ யூ நீட் டு பி டியூன்ட் இன் தட் அப்படின்னு சொல்லி ஹெல்ப் பண்ணுறது ஒன்று. 4வது வேறு ஏதோ உதவி கூட இருக்குது. நெக்ஸ்ட் டைம் இன்டர்வியூனா சொல்லு, நான் வந்து ட்ராப் பண்ணுறேன் ஒன்று, இதுக்காக கஷ்டப்பட வேணாம், ஆட்டோ பஸ்ஸுன்னு கஷ்டப்பட வேணாம், நான் ட்ராப் பண்ணுறேன், அப்படி ஒரு ஹெல்ப்பு. 4வது வந்து பணம். You need any cash for this kind of thing because you are searching for a job, so I will help you during that time அப்படின்னு சொல்லி பண்ணுறது ஒரு 4வது மெத்தட். இந்த 4வது நான் சொன்னேனே, அதை வந்து சில பேர் செய்த பார்த்து ஐ வாஸ் வெரி சர்ப்ரைஸ்ட். ஐ வில் டெல் யூ தட். அதை வச்சு தான் நான் இந்த 4த்தையும் நான் சொல்கிறேன். ஸோ இது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள். ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணி மிஸ் ஆயிடுச்சுன்றவங்கள ரெடி பண்ணுறது. இட் இஸ் நாட் ரியலி அ சேட் ஒன். ஈவன் ஒரு கவர்மெண்ட் ஜாபே மிஸ் ஆகிடுச்சின்னு வச்சுப்போமே, எக்ஸாம்லாம் எழுதி கவர்மெண்ட் ஜாப் மிஸ் ஆகிடுச்சுன்னா உடனே வாழ்க்கையில் இனிமேல் கவர்மெண்ட் ஜாபே கிடைக்காதுன்ற மாதிரியா இருக்குது. தேர் ஆர் மெனி ட்ராக்ஸ் அவைலபிள், யூ கேன் கெட் இன். அதை தயார்படுத்தணும். யூ ஹாவ் டு பி ப்ரிப்பேர்ட். தேர் ஆர் அதர் பீப்புள் ஹூ ஆர் ப்ரிப்பேரிங் themselves so well, you are not even aware of it. அது வேறு டாபிக் தனியாக பேசுகிறேன், அது வேறு விஷயம். பட் சொல்கிறேன். அடுத்த சுச்சுவேஷன் வருவோமா? இப்போ ஒருத்தர் உடம்பு சரியில்லை, ஏதோ ஆயிடுச்சு, அதனால ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க, ட்ரீட்மெண்ட் இஸ் கோயிங் ஆன். அப்போ ரெண்டு விதமான விஷயம் அங்கே இருக்குது. ஒன்று, உடம்பு சரியாமல் போயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறது ஒன்று. இன்னொன்று வந்து மேபி திஸ் பர்சன் இஸ் த பிரெட் வின்னர், இஸ் அ மெயின் பர்சன் ஹூ ஹேஸ் டு கோ டு ஒர்க். அவர் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கார், ஸோ பண பிரச்சனை வரும். இன்னொன்று, லீவ் கிடைக்குமா, ஒரு 15 days 20 daysக்கு மேலே ஒரு ஹாஸ்பிட்டலைசேஷன் இருந்து வந்து ரெடியாகணுன்னா கம்பெனி அலோவ் பண்ணுவாங்களா? சில கம்பெனியில் என்ன சொல்லுவாங்கன்னா, எங்களால் பண்ண முடியாது, ஸோ யூ ஹேவ் டு ரிசைன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சில பேர் பரவாயில்ல, 1 month லீவ் மாரி எடுத்துகிட்டு திருப்பி அப்புறம் வா அப்படின்வாங்க. அதை செக் பண்ணணும். அப்போ அந்த பயம் வந்துடும். இவர் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது கூட ஒய்ஃபோ மதரோ இருப்பாங்க, அப்போ வீட்டை யார் பார்த்துக்கிறாங்க, சில்ட்ரன் யாரை பார்த்துக்கிறாங்க, அதெல்லாம் வருது. ஸோ தே ஆர் இன் ட்ராமா. இப்போ நீங்கள் போகிறீங்க இதை பற்றி கேட்குறதுக்கு, சும்மா ஃப்ரூட்ஸு ஹார்லிக்ஸ் இதெல்லாம் வாங்கி போகிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது நல்லது, எதை வாங்கி குடிக்கிறீங்க அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். பட் வாட் இஸ் இட் தே ரியலி நீட்? ஃபஸ்ட்டு மனசை தயார்படுத்தணும். அதனால் தைரியமாக இருங்க. ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாச்சு, டாக்டர்ஸ் நல்லா கவனிப்பாங்க, நர்ஸ் இருக்காங்க, அதனால் அதை பற்றி கவலைப்படாதீங்க. அட்லீஸ்ட் உங்களுக்கு இந்த வரும் ஆப்ஷன் இருக்கு, ட்ரீட்மெண்ட் இஸ் கோயிங் ஆன், ஸோ யூ ஆர் அண்டர் கோயிங் எ க்யூர் அப்படின்னு சொல்லிடலாம். அந்த பேஷண்ட் கிட்டையும் சொல்லலாம், யூ ஷுட் பி தேங்க்ஃபுல் தட் யூ ஆர் ஏபிள் டு ஹேண்டில் அ ட்ரீட்மெண்ட் இன் அ ஹாஸ்பிட்டல். டாக்டர்ஸ் ஆர் அவைலபிள், நர்சஸ் ஆர் அவைலபிள், யுவர் ஃபேமிலி இஸ் தேர் வித் யூ. ஸோ இந்த எமோஷனல் சப்போர்ட்டும் இருக்கிறதுனால யூ ஷுட் பி தேங்க்ஃபுல். அதனால் வெரி சூன் இட் வில் பி ஆல் ரைட். முடிஞ்சால் ஒரு உண்மையை சொல்லுங்கள், இல்லைன்னா டம்மியாக கூட சொல்லுங்கள். தெரிஞ்ச ஒருத்தருக்கு இதே மாதிரி தான் இருந்து நவ் ஹி ஹஸ் நார்மலி இஸ் கோயிங் டு ஒர்க் அப்படின்னு சொல்லுங்கள், ஒரு தைரியத்துக்கு. ஏன்னா சில பேர் இருக்காங்க அங்கே வந்து கெட்டத்தை சொல்லுவாங்க. இந்த மாதிரி தான் ஒருத்தருக்கு ஆகி கடைசியில் கேன்சர்ன்ட்டாங்க அப்படின்வாங்க. ஏற்கனவே ஒருத்தர் இந்த மாதிரி இருக்கும்போது இப்படி சொன்னான். அதனால் எப்போயுமே பாசிட்டிவாக தான் சொல்கிறது. ஸோ மனசை தைரியப்படுத்தணும். அடுத்தது வந்து என்ன பண்ணணும், முடிஞ்சால் சில அட்வைஸ் கொடுக்க ஆரம்பிப்பீங்க. இப்போ இதெல்லாம் இருக்குது, கம்பெனியில் சொல்லிட்டீங்களா, கம்பெனியில் என்ன சொல்கிறாங்க, லீவெல்லாம் கொடுப்பாங்க இல்லையா,
அப்போது லாஸ் ஆஃப் பேவா எப்படி, கம்பெனியில் இன்சூரன்ஸ் இருக்கா, அதுக்கு எதுவும் செய்வாங்களா, இன்சூரன்ஸ்னால் இந்த ஹாஸ்பிட்டலில் கரெக்டாக இன்சூரன்ஸ் ஹேண்டில் பண்ணுறாங்களா, கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. இன்சூரன்ஸ்னால் எல்லா இதுவும் கரெக்டாக நீங்கள் ஃபைல் பண்ணணும், ஜாக்கிரதையாக இருங்க. வீட்டில் யார் இருக்கா, யார் பார்த்துக்கிறா, அந்த மாதிரி ஒரு அட்வைஸ் மாதிரி. ஏன்னா இஃப் யூ ஆர் எக்ஸ்பீரியன்ஸ் யூ கேன் டெல் திஸ். இஃப் யூ ஆர் ரியலி எக்ஸ்பீரியன்ஸ் யூ வில் கம் டு த தேர்ட் கேட்டகரி. ஏதாவது ஹெல்ப் நான் செய்யட்டுமா, இருக்கா. நிறைய பேர் இன்க்ளூடிங் மீ, when somebody asked do you need helpனா இல்லை பரவாயில்ல நான் பார்த்துப்பேன் சொல்லிட்டு அப்படி தான் இருந்து கஷ்டப்பட்டேன். நிறைய பேர் சங்கோச்சப்படுவாங்க சொல்கிறதுக்கு. அதுக்கு என்ன காரணம்னா, சும்மா நாளில் வந்து அந்த வேலையை உங்ககிட்ட சொல்ல முடியாது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணேன், ஹாஸ்பிட்டலில் பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா, அட்டெண்டர் கூட இருப்பாங்க, அதாவது உங்கள் மதர் சிஸ்டர் ஆர் ஒய்ஃப் இஸ் இந்த மருந்தை போய் கீழே போய் வாங்கிட்டு வந்து ஃபில்அப் பண்ணுங்கன்னுவாங்க. எப்படி போகிறது அவங்களுக்கு இது வரைக்கும் அந்த பழக்கமே இல்லை. அப்படின்னா என்ன, அதுவே தெரியாது. என்ன செய்யணும், லிஃப்ட்டில் போய் கீழே போய் சொன்னீங்கன்னா கொடுப்பாங்க, வந்து கொடுங்கன்னு அவங்க தெரியாது. ஸோ தேல் பி ஸ்ட்ரகிளிங் வாட் டு டூ அப்படின்னு. அதை எப்படி உங்ககிட்ட சொல்கிறது, இது வந்து ஒரு எரண்டு மாதிரி, இதை போய் எப்படி ஒருத்தர்கிட்ட சொல்கிறது. நீங்கள் வந்து ஒரு விசிட்டர் மாதிரி வரீங்க, எல்லாம் நல்லா சீக்கிரம் சரியாயிடும்னு சொல்லிட்டு போகிறதுக்காக நினைப்பாங்க அவங்க. ஸோ எப்படி சொல்கிறதுன்னா, இல்லைங்க பரவாயில்லைங்கன்னுவாங்க, வேற ஒன்றும் இல்லைங்க பரவாயில்லைங்க. அதை சொல்கிறத வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இஃப் யூ ஆர் ரியலி எக்ஸ்பீரியன்ஸ்ட், அவங்க சொல்கிறத வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் இவங்க தயங்குறாங்க. அப்போது சில பேர் என்ன பண்ணுவாங்க, அவங்களே கேட்பாங்க, வேறு ஏதோ சின்ன வேலை இருக்கா, மெடிசன் எதை பண்ணணுமா, கீழே போய் வாங்கிட்டு வரணுமா, வெளியில் போய் எதை வாங்கிட்டு வரணுமா, வீட்டிலேருந்து லஞ்ச் கொண்டுறதுக்கு எதோ பண்ணியிருக்கீங்களா, எப்படி சாப்பிட்றீங்க, ஏதோ செய்யணுமா, அதுக்கு ஏதோ அரேஞ்ச் பண்ணணுமா அப்படின்னு அவங்களே ப்ராம்ப்ட் பண்ணி கேட்பாங்க. சில பேர் வந்து அந்த ஹெல்ப்பே பண்ணுவாங்க. இந்த இன்சூரன்ஸ் ரிலேட்டாக ஏதோ ஒன்றுனா சொல்லுங்கள், எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க, அது என்ன ஏதுன்னு முதல்ல உங்களுக்கு சொல்லிடுறேன், என்னென்ன பண்ணணும்னு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன், தைரியமாக இருங்க அது வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமில் நீங்கள் அந்த மாதிரி சொன்னால் அவங்களுக்கு அவ்வளோ தைரியமாக இருக்கும். தட் கான்ஃபிடென்ஸ் வில் கம். ஏன்னா அதுக்கு தான் நிறைய பேர் பயப்படுறாங்க. ஹாஸ்பிட்டல் செலவு எப்படி சமாளிக்கணும், அது எனக்கு அது தெரியும், நீங்கள் எல்லாம் முடிச்சோன்னு சொல்லுங்கள், நான் அரேஞ்ச் பண்ணி தரேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லும்போது தே ஃபீல் கான்ஃபிடென்ட். அதேமாதிரி இந்த சின்ன சின்ன வேலையை நீங்கள் செஞ்சீங்கன்னா இட் இஸ் வேல்யூபிள். இப்போ மருந்து வாங்கிட்டு வரணுமா, கீழே போய் பண்ணணுமா, நான் போய் பண்ணிட்டு வரேன், 10 நிமிஷம் ஆகும். ஆனால் அந்த டைமில் இட் இஸ் வேல்யூபிள். வெளியில் போய் இந்த மருந்து இங்கே இல்லை, வெளியில் போய் தான் வாங்கிட்டு வரணும் அப்படின்னா, வெளியில் போனால் யூ நீட் கேஷ். நவ் தே ஆர் ஆல்ரெடி அண்டர்கோயிங் தட் ப்ராப்ளம். யூ நீட் கேஷ் ஆர் இஃப் யூ ஹேவ் கிரெடிட் கார்டு வாட்டர் இட் இஸ், சங்கடத்தில் இருப்பாங்க. அதனால் நான் போய் வாங்கிட்டு வரேன். சில பேர் என்ன சொல்லுவாங்க, நான் கேஷ் கொடுத்துட்றேன், நான் அப்புறம் வாங்கிக்கிறேன், அவசரம் ஒன்றும் இல்லை அப்படின்னு. ஸோ இது வந்து இந்த மாதிரி தேர் ஆர் பீப்புள் ஹூ வில் ஆஃபர் ஹெல்ப், ஏன்னா தே ஹவ் அண்டர்கான் தட் எக்ஸ்பீரியன்ஸ், தே நோ. 4வது கேட்டகரிக்கு வருவோம். இந்த 4வது கேட்டகரி எப்படி நான் வந்து சீரியஸாக எடுத்துக்கிட்டேன்றது அந்த ஈவெண்ட்டை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அந்த ஆஃபீஸில் ஒரு கஷ்டமான டைம். அந்த டைமில் வந்து ஒரு லேடிக்கு வந்து அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, கொஞ்சம் சீரியஸ். அவங்க அப்படியே யோசிச்சுட்ருக்காங்க, நான் லீவும் எடுக்கணும், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, வயசானவர் வேறு, கொஞ்சம் பயமாக இருக்குது, அது வேறு, என்ன செய்யுதுன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு மாறி புலம்புறாங்க. அப்படியா, பயப்படாதீங்க, எல்லாம் சரியாயிடும்னு நான் வந்து சொல்கிறேன். பக்கத்தில் இருந்த என்னோடய கலீக் என்ன பண்ணார், 1000 rupees எடுத்து கொடுத்தாரு, இதை வச்சுங்க நீங்கள். இல்லை வேண்டாம் வேண்டாம், அதெல்லாம் வேண்டாம், நான் பெட்டரில் சொன்னேன் வேண்டான்னு. அவர் என்ன பண்ணார், நீங்கள் முதல்ல இதை வச்சுக்கிங்க, அவசரத்துக்கு இது தேவைப்படும், அதை நீங்கள் இந்த அவசரத்துக்கு இது தேவைப்படும், நெக்ஸ்ட் மந்த் இல்லைன்னா நெக்ஸ்ட் மந்த் 2 months அப்புறம் கழிச்சு நீங்கள் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு கையில் கொடுத்துட்டாரு. அவங்க சரின்னு வாங்கிட்டாங்க. நான் என்ன நினச்சேன் அப்போல்லாம், சரி இது வந்து பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது, அப்போ 1000 rupeesன்றது ஒரு பெரிய விஷயமே இல்லை, அதை அப்படி கொடுப்பானே, அவங்க வேணும்னா அவங்களே கேட்டிருப்பாங்களே அப்படிங்க. அதனால அப்படி கேஷுவலாக நான் விட்டுட்டேன். ஒரு 2 or 3 days லீவில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் சொன்னாங்க, இந்த மாதிரி அவர் ஹாஸ்பிட்டலில் இருந்தவர் இறந்துட்டார், அடப்பாவமே அப்படின்னு சொல்லி நாங்கள் நினச்சிருந்தோம். ஒரு 1 week அப்புறம் வந்துட்டாங்க. அவங்க வந்தோடனே
ஷி வாண்டட் டு ரிட்டர்ன் த மணி. அப்போ அவர்கிட்ட என் கலிக்கிட்ட சொல்கிறாங்க, அன்னைக்கு நான் வந்து வேண்டாம் வேண்டாம்னு சொன்னேன், நீங்கள் தான் இன்சிஸ்ட் பண்ணி கொடுத்தீங்க. அது வந்து அந்த டைமில் இட் வாஸ் ஸோ யூஸ்ஃபுல் டு மீ, ரொம்ப உபயோகமாக இருந்தது அந்த டைமில் அப்படின்னாங்க. அப்போ சொன்ன தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்தாங்க. எனக்கு வந்து ஒன்றுமே புரியல. இப்போ 1000 ருபீஸ் தான் கொடுத்தாரு, சரி அப்படி என்ன இதுன்னு. ஏன்னா ஐ டிட் நாட் அண்டர்கோ தட் எக்ஸ்பீரியன்ஸ். லேட்டர் ரீசெண்ட்லி ஒன்லி ஐ அண்டர்வென்ட் தட் எக்ஸ்பீரியன்ஸ். அவங்க அப்போ சொன்னாங்க, அந்த டைமில் அந்த அந்த பணம் கூட எனக்கு உதவியாக இருந்தது, நீங்கள் இன்சிஸ்ட் பண்ணி கொடுத்ததுனால ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு ஷி வாஸ் வெரி கிரேட்ஃபுல். அப்புறம் தான் நான் யோசித்தேன், ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தால் பணம் தேவைப்படும் போல இருக்குது. நிறைய பேர் கேட்குறதுக்கு சங்கடப்படுவாங்க போல இருக்குது. நாங்களும் கேட்க மாட்டோம். மை ஃபாதர்ஸ் ட்ரைனிங் இஸ் லைக் தட். நெவர் ஆஸ்க் மணி டு எனி ஒன். என்ன இருக்கோ அதை வச்சு ஓட்டிக்கணும் தவிர யார்கிட்டையும் போய் கேட்கக்கூடாது. இப்போ கடன் போகணும், அவசரத்துக்கு இல்லைன்னு கேட்கக்கூடாதுன்றது எங்கள் அப்பா எங்கள் வளர்த்த விதமே அப்படி. அதனால் நான் அந்த இதுலேயே தான் இருந்தேன். அண்ட் ஐ நெவர் தாட் தட் ஐ கேன் ஆல்சோ கிவ் சம் மணி பிகாஸ் ஐ எம் அ பேச்சுலரு. என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்குது, வேணும்னா அவசரம்னா என்னால் கொடுக்க முடியும். பட் ஐ நெவர் தாட் இன் தட் வே. பட் இட் இஸ் தேர் இன் த மைண்ட். ஆச்சரியமாக இருக்கே அப்படின்னு, இது இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டா அப்படின்னு. ஸோ ஹாஸ்பிட்டலில் அந்த மாதிரி இருக்கும்போது சில பேர் வந்து கேட்பாங்க, அவங்க ரியலி இட்ஸ் எ வெரி பிக் திங். சில பேர் என்ன பண்ணுவாங்க, கை செலவுக்கு இதை வச்சுன்னு சொல்லி ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க சில பேர். அதோட அர்த்தம் என்னென்னா, தே கேனாட் அஃபோர்ட் டு கிவ் இன் அ பிக் வே ஆர் ஈவன் த மிடில் வே. ஸோ ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதுனாலும் சரி, அடுத்த விஷயம் நான் வரேன் அதுக்கும் சரி, சின்ன சின்ன செலவுகள்னு ஒன்று இருக்குது. அது வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு சின்ன செலவு மாதிரி இருக்கும். 50 ருபீஸ், 100 ருபீஸ், 150, 125 அப்படி. அதுவே பார்த்தீங்கன்னா 2000, 5000 போயிட்டே இருக்கும். தே ஆர் ஆல்ரெடி ஸ்ட்ரகிளிங். ஸோ அந்த கை செலவுக்கு கூட கையில் பணம் இல்லாமல் இருப்பாங்க, கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. சில பேர் டக்குன்னு கொடுத்துருவாங்க, இந்த பணத்தை வச்சுக்கோ, இது அவசர கை செலவுக்கு நீ வச்சுக்கோ, அப்புறம் பார்த்துக்கலான்றாங்க. அண்ட் ஐ ஹவ் சீன் பீப்புள் டூ திஸ். அது ஒன்று. சில பேர் என்ன பண்ணுவாங்க, they will start enquiring about the main thing. அது சரி, இந்த டைமில் இதெல்லாம் இருக்குது, லாஸ் ஆஃப் பேயா, எப்படி சம்பளம் அதை கொடுப்பாங்களா, லாஸ் ஆஃப் பேனா ஐசி சொல்லிட்டு they will try to give some amount. மாதம் வீட்டு செலவுக்கு இது அவசரத்துக்கு வச்சுங்க, அப்புறம் பார்த்துக்கலாம். சில பேர் என்ன பண்ணுவாங்க, அதுக்கு மேலே போவாங்க. ஹாஸ்பிட்டல் வந்து இங்கே எப்படி அடிச்சு, இங்கே இன்சூரன்ஸ்லாம் வச்சுருக்கீங்களா, எப்படி தைரியமாக இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண முடியுமா, கேஷ்லெஸ்ஸாக எப்படி, அதுக்கு எப்படி அரேஞ்ச் பண்ண முடியுமா உங்களால், இல்லை ஷல் ஐ அரேஞ்ச் சொல்லிட்டு விளையாட்டாக நினைக்காதீங்க. சம்டைம்ஸ் த ஃப்ரெண்ட்ஸ் தே வில் ஜாயின் டுகெதர். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், 75,000 ருபீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோமே. நம்ம என்ன நினைப்போம், இவங்க எல்லாருமே மிடில் கிளாஸ், அவங்க சம்பளமே கம்மி, ஸோ இவ்வளோ பெரிய அமௌண்ட்டாக they cannot give. வாட் they will doனா, ஓ இந்த மாதிரி டைட் சுச்சுவேஷன், ஐ வில் ட்ரை டு அரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் போட்டால் இது வந்துடும். they will pool their funds, they will bring that fund and they will come and give it. அது வந்து நடந்துட்டுருக்கு. ஐ எம் சீயிங், இட் இஸ் ஹேப்பனிங். அந்த மாதிரியும் பீப்புள் இருக்காங்க, அது சொல்ல வரேன். ஸோ முடிஞ்சால் நம்ம இந்த ஆர்டினரி லெவல், மிடில் லெவல், ஹை லெவல், எந்த விஷயத்துலையும் நம்ம ஹெல்ப் பண்ண முடியும். இதே மாதிரி சப்போஸ் ஒரு இந்த விஷயத்தில் நான் சொல்கிறேன், இந்த ஆறுதல் சொல்லும் போது, சப்போஸ் சில பேருக்கு வந்து சம்திங் தே ஹாவ் டு லூஸ், அடிபட்டதுனால கால் வந்து பிரச்சனையாது, கையில் எதாவது பிரச்சனையாது அப்படின்னா, அவங்களுக்கு என்ன ஆகுனா, ஒரு டிஃபெக்ட் மாதிரி ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி டிஜெக்ட் ஆகிடுவாங்க. அப்போ நம்ம தைரியம் சொல்லணும், கவலைப்படாதீங்க, இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் அவர் அதுக்கு தகுந்த மாதிரி சில இதெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு ஒர்க்குக்கு போகிறாரு அவர். அதனால் பயப்படாதீங்க, அதை வச்சு யூ கேன் லிவ் யுவர் லைஃப், டோன்ட் வரி, யுவர் ஃபேமிலி நீட்ஸ் யூ, யூ நீட் யுவர் ஃபேமிலி அப்படின்னு தைரியம் சொல்லலாம்.
அடுத்ததுக்கு வருவோமா, ஒரு யாரோ ஒருத்தர் இறந்து போயிட்டாங்க. அப்போது நான் சொல்கிறேன், சில பேர் வந்து விசாரிக்கிற விதத்தை சொல்கிறேன், எவ்வளோ ரஃப்பாக இருக்காங்க பாருங்கள். எப்போ இறந்தாரு, என்ன வயசு, என்ன வேலை பார்த்தாரு, என்ன சம்பளம் வந்துச்சு அவருக்கு, இன்சூரன்ஸ் எல்லாம் பண்ணாங்களா, ஐசி, இந்த இதெல்லாம் எவ்வளோ ஆகுது, இதெல்லாம் ஐசி பாக்ஸ் இதெல்லாம் எவ்வளோ ஆச்சு, இங்கே எவ்வளோ. வந்தவர் வந்து ஆறுதல் சொல்ல வந்தாரா, விசாரிக்க வந்தாரா, இல்லை அக்கௌண்ட்ஸ் செக் பண்ண வந்தாரா? அந்த மாதிரி சில பேர் இருக்காங்க இன்னும். தேர் ஆர் பீப்புள் ஏற்கனவே அவங்க மனசு நொந்து இருக்கும் போது இந்த மாதிரி வந்து அக்கௌண்ட்ஸ் கேட்டால் இன்னும் நொந்து விடுவாங்க. சில பேர் கோச்சுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ரிலேட்டடாக எதுவுமே செய்யக்கூடாது. யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல். முதல்ல அவங்களுக்கு வேணுங்கிறது ஆறுதல். ஸோ முதல்ல நம்ம விசாரிக்கிறோம், என்ன ஆச்சு, எப்படி ஆச்சு, என்ன உடம்பு சரியாக இருந்தாரா, ஐசி. அவங்க வயசானவங்களும் சின்னவங்களும் பாசிட்டிவாக தான் சொல்லணும். அதாவது எப்படின்னா, இன்னும் ரொம்ப டப்புன்னு போயிட்டாருன்னா பரவாயில்ல, ரொம்ப கஷ்டப்படாமல் போயிட்டார், பரவாயில்ல, கடவுள் கொடுத்தது அவ்வளோதான், நம்ம என்ன செய்ய முடியும். சின்ன வயசு வந்தால் வாழ்கிற வயசு தான் போயிடுச்சு, பட் இட்ஸ் காட்ஸ் வில், வி டு நாட் நோ அப்படின்னு சொல்லிட்டு உடம்பு சரியாக பொறுத்திருந்தாருன்னு வச்சுங்க, பரவாயில்ல, நல்லா பார்த்தீங்க அப்படின்னு சொல்லும்போது அங்கே இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் மனசு ஆறுதலாக இருக்கும், அதை அப்ரிஷியேட் பண்ணுறது. அந்த மாதிரி அது வந்து சொல்லணும். அப்போ சொன்னால் தான் அதுக்கு அந்த ஆறுதல் கிடைக்கும் அவங்களுக்கு. இது வந்து ஒரு இது. அதுக்கப்புறம் we have to come to the செகண்ட் கேட்டகரி, ப்ராக்டிக்கலாக ஆரம்பிக்கணும். இதில் முக்கியமானது ஒன்று சொல்லட்டுமா, நிறைய பேர் வந்து நானும் மிஸ் பண்ணேன், 2 தடவை ஆச்சு எனக்கு. when my brother died, when my father died, 2 தடவையும் அந்த பிரச்சனை ஆச்சு. என்னன்னா, சொந்தக்காரங்க எல்லாருக்கும் சொல்லிட்டீங்களான்னு கேட்பாங்க. முன்னெல்லாம் கேட்பாங்க, அந்த காலத்தில் எப்படின்னா, சொந்தக்காரங்க ஒருத்தர் வந்து கேட்பாங்க, எல்லாருக்கும் தகவல் சொல்லியாச்சா, இல்லை, உடனே தே வில் ஆஸ்க் யுவர் ஃபோன் புக் கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க லேண்ட்லைன்லேருந்து அடிச்சுட்டு தே வில் டெல் தட் இன்ஃபர்மேஷன், திஸ் இஸ் இன்ஃபர்மேஷன். சில பேர்கிட்ட கன்சர்ன் பர்சன் பேசுவாங்க, சில பேருக்கு தகவல் சொன்னாலே போதும். ஸோ தே வில் டேக் அப் தட் ஒர்க். ஸோ நான் சொன்ன மாதிரி இது தேர்ட் கேட்டகரி, பட் திஸ் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் திங். இந்த செகண்ட் கேட்டகரிக்கு வரும், அதாவது அட்வைஸை கேட்குறோம், எல்லாருக்கும் சொல்லிட்டீங்களா, ஐசி இந்த இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணியாச்சா, அடுத்தது இந்த பர்ச்சேஸ் பண்ணுறது, பரியல் கிரவுண்டு, இதெல்லாம் தனக்கு தெரிஞ்சதெல்லாம் கேட்கலாம். அது யாராவது பார்த்துட்டு இருக்காங்களா, ஐசி, ஓகே. ஸோ இது அது வந்து ஞாபகப்படுத்தி ப்ராம்ப்ட் பண்ணுற மாதிரி ப்ராக்டிக்கலாக யோசிக்கணும். மூணாவது வந்து வி ஆர் ட்ரைங் டு ஆஃபர் டு ஹெல்ப். நான் சொன்ன மாதிரி எல்லார்ட்டையும் சொல்லியாச்சா, ஓகே, உன்னால் முடியலன்னா கூட நான் பண்ணுறேன். இப்போ ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது, நானே வந்து என்னால் ஒவ்வொருத்தரையும் அனுப்ப முடியல, ஸ்டேட்டஸில் போட்டேன், நிறைய பேர் ஸ்டேட்டஸ் பார்க்குறதே கிடையாது ஈவன் நவ். அப்போ ஏன்னா அது இட் இஸ் தேர். இது தனித்தனியாக மெசேஜ் அனுப்பிச்சாலே சில பேர் இப்போ பார்க்குறது இல்லை. அப்படி இருக்கும்போது ஸ்டேட்டஸ் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஸோ அப்படியே விட்டேன் நான். அண்ட் நோபடி ஆஃபர்ட் டு ஹெல்ப் இன் தட் வே. கொடு, இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் எப்படின்னா, முன்ன மாதிரி ஃபோன் புக் எடுத்து பண்ண வேணாம், ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வேணால் கொடு, எல்லா கான்டாக்ட்ஸ்க்கு நான் சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கான்டாக்டையும் அடிக்க வேண்டியதான். அடித்து இதுதான் தகவல், இதுதான் விஷயம், மெசேஜ் அனுப்புகிறேன், நானே அனுப்புகிறேன், காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி அனுப்புகிறேன். அவங்க வந்து சொந்தக்காரங்களாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ், நெய்பர்ஸ், ஃபார்மர் கொலீக்ஸ். நாட் ஓன்லி தட், தேர் இஸ் அனதர் கேட்டகரி, வெண்டார்ஸ். இப்போ எங்கள் வீட்டில் வந்து வெண்டார்ஸ் தான் ரொம்ப கடைசியில் வந்து கேட்டாங்க, ஐயா போனதை நீங்கள் சொல்லவே இல்லையே, எங்களுக்கு எந்த இதுவும் தெரியாமல் போச்சு, நாங்கள் வந்து கடைசியாக வந்து மரியாதை பண்ண முடியாத மாதிரி போயிடுச்சு. ஏன்னா வி இக்னோர் தட். சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு பார்த்துட்டு அப்படியே விட்டுட்டோம். ஏன்னா வெண்டார்ஸ் கிட்ட வந்து அப்போல்லாம் ஸ்மார்ட் ஃபோன்லாம் கிடையாது, எல்லாம் பட்டன் ஃபோனு, அவ்வளோதான் இருக்கும். ஸோ தே ஃபெல்ட் வெரி பேட். ஸோ அந்த வேலையை ஒருத்தர் வந்து செய்யணும். ஆக்சுவலாக நான் அனுப்புகிறேன் மெசேஜை, ஸ்டேட்டஸ்லேயும் போடுங்க, எல்லாருக்கும் அனுப்பி விடுங்க. அது வந்து அவங்க இந்த கன்சர்ன் பர்சனால் பண்ண முடியாது. ஸோ ஒன் பர்சன் ஷுட் டேக் அப் தட் ஒர்க். அது ஒன்று. இன்னொருத்தர் வந்து மற்றதில் வாலண்டியர் பண்ணுவார். அதுவும் when I was first undergoing the experience, எதுவுமே இது இல்லாமல் படுதாமல் உட்காந்துருந்தேன். பிகாஸ்
மை பிரதர் நோஸ் எவ்ரி திங், பட் ஐ டிட் நாட் ஹேவ் திஸ் எக்ஸ்பீரியன்ஸ். என்னோட தம்பி வந்து at the age of 17 itself, he started attending all these things. நல்லது கெட்டது ரெண்டுமே. அண்டு ஒரு 20-25 வரும்போதே he started knowing everything. அந்தந்த டைமில் என்னென்னலாம் தேவைப்படும் அப்படி. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் அங்கே எங்கே எதுனாலும் they'll be involved in this. So he knows. So when he passed away, I was just sitting like that. அப்போ வந்து தம்பியோட ஃப்ரெண்ட்ஸாக வந்து ஒவ்வொருத்தரும் எடுத்துக்கிட்டாங்க ஒரு வேலையை. இது சொல்லியாச்சா இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள், யூ மஸ்ட் பிரிங் த சேர்ஸ். அது நிறைய பேருக்கு தெரியாது. சேரா எங்கே போய் கேட்கணும்னு தெரியலையே. ஏன்னா வி வில் நாட் ஹேவ் தீஸ் திங்ஸ் இன் அவர் ஃபோன். இந்த மாதிரி விஷயம்லாம் உடனே யாரோ ஒருத்தர் சேர் வந்து வாடகை கொடுப்பாங்க, ஐ வில் அரேஞ்ச் சொல்லிட்டு போட்டுருவாங்க. அப்புறம் லைட்டு, ஷாமியானா, அப்புறம் இன்னொன்று 2 விஷயம் இருக்குது. நிறைய பேர் அப்படியே உட்காந்துருப்பாங்க. நம்ம ஹிந்து சிஸ்டம் அது வந்து எப்படின்னா, நம்ம சமைக்கக்கூடாது அதுக்கப்புறம். ஸோ வீட்டில் சமைக்கக்கூடாது. ஸோ டீ காஃபி எதுவுமே கிடையாது. அப்போ அப்படியே உட்காந்துட்ருப்போம் நம்ம. அந்த டைமில் சம்படி வில் கம் அண்ட் ஆஃபர் டீ காஃபி நான் வேணால் சொல்லட்டுமா. சில பேர் ஹோட்டலில் வாங்கி தருவாங்க, சில பேர் பக்கத்துலேருந்து வரவழைப்பாங்க டீ காஃபி. ஸோ அது ஒன்று. அப்புறம் சாப்பாடு, வீட்டுக்குள்ளே இருக்கவங்களுக்குன்னா சாப்பாடு சமைக்கக்கூடாது. ஸோ யூ ஹேவ் டு கெட் இட் ஃப்ரம் மெஸ் ஆர் ஹோட்டல் ஆர் எனி திங். ஸோ சம்படி ஷுட் ஆர்டர் அண்ட் கெட் இட் டன் ஃபார் யூ. அப்போ தான் நீங்கள் சாப்பிட முடியும். அதெல்லாம் எனக்கு நடந்தது. they were arranging it for me. That too for 2 days it should be done. அந்த மற்றதெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த அதுவும் முக்கியமான மேஜர் இது என்னென்னா, அந்த சுடுகாட்டில் இந்த ஹாஸ்பிட்டலில் இருந்தால் ஹாஸ்பிட்டலில் போய் சில இதெல்லாம் வாங்கிட்டு வரணும். அந்த சர்டிஃபிகேட்டு அதெல்லாம் வாங்கிட்டு வரணும். அப்புறம் பரியல் கிரவுண்டில் போய் புக் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பண்ணிவிட்டு வந்து டைம் பார்த்துட்டு அடுத்த நாள் ரெடி ஆகணும். அப்புறம் அதுக்கு சில அரேஞ்ச்மெண்ட்டு, அவங்ககிட்ட போய் வந்து பார்கெயின் பண்ணோம். ஏன்னா they were charging heavily. I'd never expected they will charge like that. 14,000, 15,000 rupees. I never expected. I thought ஒரு 3,000, 4,000 எல்லாம் முடிச்சிடலாம். அவங்க என்ன வச்சுட்டாங்கன்னா, முடிஞ்சால் கொடு, இல்லைன்னா யூ கோ அண்ட் டூ somewhere else அப்படின்ற மாதிரி இருந்தாங்க. ஸோ இட் வாஸ் ஆல் அரேஞ்ச். அப்புறம் அதுக்கு ஃபைனலாக செய்ய வேண்டியது அதெல்லாம் இருக்குது இல்லையா, எவ்வளோ இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நிறைய பேர் ஸ்தம்பிச்சு போயிருப்பாங்க, என்ன செய்யுதுன்னு தெரியும். ஏன்னா யூ ஓன்ட் நோ வேர் டு கெட் ஆல் தீஸ் திங்ஸ். லைட் அரேஞ்ச் பண்ணணுமா, இது அரேஞ்ச் பண்ணணுமா, எங்கே போய் கேட்குறது, ஷாமியானா எங்கே போகிறது, எதுவுமே தெரியாது. அப்போ தான் உட்காந்து நீங்கள் வந்து போக முடியாது. ஏன்னா யூ ஆர் ஆல்ரெடி இன் அ சேட் ஸ்டேட். ஸோ ஒன் ஆஃப் த ரிலேட்டிவ்ஸ் ஆர் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்லி வில் பி ஹெல்பிங் யூ. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுறாங்களா. அடுத்த ஸ்டேஜுக்கு வருவோம். அதாவது இந்த பீப்புள் ஹூ அண்டர்ஸ்டாண்ட் தேர் இஸ் ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம் அட் தட் டைம். நான் தான் இன்னொன்று வீடியோவில் சொன்னேன், பேங்க் இருக்குதுன்னு வந்து நினைக்காதீங்க, பேங்க்கை நம்ப முடியாது, கையில் கேஷ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னேன். இன்னொன்று என்னென்னா, ஹிந்து சிஸ்டமில் வந்து அந்த ஃபேமிலி மெம்பர் வந்து வெளியில் போகக்கூடாது. ஸோ கையில் கேஷ் இல்லாமல் மாட்டிப்பாங்க நிறைய பேர். மோஸ்ட்லி இட் வில் ஹேப்பன் அண்ட் பீப்புள் ஹூ ஆர் எக்ஸ்பீரியன்ஸ் வில் நோ திஸ். அப்போ வந்து சில பேர் கேட்பாங்க, பணம் கொடுப்பாங்க, டக்குன்னு வந்து அவசரத்துக்கு இதை வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த டீ காஃபி லஞ்சு இதெல்லாம் நீங்கள் கேஷ் கொடுத்தாங்க. ஆம்புலன்ஸு அந்த எல்லாத்துக்கும் கேஷ். அவன் வந்து கேஷ் கேட்பான். இந்த ஜிபே இதெல்லாம் ஒர்க் ஆகாது. இந்த எதாவது நம்ம வந்தாலும் ஒர்க் ஆகாது. சடனாக கேஷ் கொடுங்க கையில் இருந்தால். ஸோ வாட் they will do is they will give some money. இது அவசரத்துக்கு உங்களுக்கு தேவைப்படும், வச்சுக்கோங்க, இதுக்கெல்லாம் தேவைப்படும். சம் பீப்புள் வில் டேக் இட் அப். இந்த செலவெல்லாம் நான் இப்போ பார்த்துக்கிறேன், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டுருவாங்க. அதுக்கப்புறம் சம் பீப்புள் வில் டேக் அப் அ போர்ஷன் ஆஃப் த எக்ஸ்பென்ஸ். லஞ்ச் நான் பார்த்துக்கிறேன், இன்றைக்கி நாளைக்கு லஞ்ச் நான் ஆர்டர் பண்ணி நான் பேசிக்கிறேன் இல்லைங்க. அது
அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் தே வில் ட்ரை டு ஹெல்ப் இன் சம் வே ஃபைனான்ஷியலி. பின்னாடி நம்ம அவங்களை செட்டில் பண்ணிக்கலாம், அது வேறு விஷயம். ஆனால் அப்படி தான் ஆச்சு எனக்கு. அந்த டைமில் வந்து சம் எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் கம் அண்ட் கரெக்ட்லி ஆஸ்க் யூ, இதுக்கு கையில் கேஷ் இருக்கான்னு கேட்பாங்க. ஃபஸ்ட்டு தனியாக கூப்பிட்டு சில பேர் கேட்பாங்க, இதெல்லாம் இருக்குது, இப்போ கேஷ் வேணுமே, இதுக்கு கேஷ் இருக்கா கையில் அப்படின்னு. சில பேர் என்ன பண்ணுவாங்க, இல்லையே பேங்க்கில் இருக்குது அப்படின்னு. அப்போது அடுத்த இஷ்யூ என்னென்னா, பேங்க் ஒர்க்கிங் டே இருந்தால் செக்கு கொடுத்து அனுப்பலாம் ட்ராப் பண்ண சொல்லி, இல்லையா ஏடிஎம் கார்டே கொடுத்து அனுப்பணும், ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணி வித்ட்ரா பண்ணிட்டு வாங்க. க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ், அவங்களுக்கெல்லாம். இன் தட் வே யூ கேன் எஸ்கேப் அ வெரி பிக் திங். ஆனால் சில சமயம் அதில் ஏதோ ஒரு குளறுபடி இருக்கும். ஸோ இட் வில் நாட் ஒர்க். ஸோ யூ வில் பி ஹேவிங் கேஷ், either cash in SB or you will have deposits, you will have money, but it is not available in your hand as cash. அங்கே தான் நிறைய பேர் மாட்டிக்கும் போது some people will come and they will help you. ஸோ இப்போதைக்கு நான் அதை கொடுக்குறேன் அப்படின்னு. வேறு வழி இல்லைன்னா நம்மளே கேட்டோம். ஸோ இந்த சுச்சுவேஷன் நான் வந்து 2 தடவை அண்டர்கோ பண்ணேன். அதுதான் அன்ஃபார்ச்சுனேட். ஸோ மை அட்வைஸ் இஸ், இந்த மாதிரி போகும்போது முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுவோம். அட்வைஸ் பண்ணுறது, ப்ராம்ப்ட் பண்ணுறது, முடிஞ்சால் சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணுறது, என்ன முடியுமோ அந்த இடத்துல என்னென்ன முடியுமோ நான் பண்ணுறேன். சேர் வேணுமா சேர் அரேஞ்ச் பண்ணுறேன், டீ காஃபி சர்வ் பண்ணுமா கொடுக்குறேன், என்ன முடியுமோ அதை பண்ணுறது. அதே மாதிரி இந்த பைக் வச்சுருக்கவங்களுக்கு ரொம்ப அட்வான்டேஜ். ஏன்னா தே கேன் கோ அண்ட் பை அண்ட் சம்திங். ஏன்னா தேர் ஆர் சர்டன் திங்ஸ் யூ ஹேவ் டு டூ. ஸோ பைக் இருந்தால் ரொம்ப அட்வான்டேஜ். இன்ஃபேக்ட் மை பிரதர் வந்து பைக் ஓட்டுவான். அவனோட க்ளோஸ் ஃப்ரெண்டோட அப்பா இறந்து போனப்போ மை பிரதர் வாஸ் ஹேவிங் அ ப்ராப்ளம் இன் இஸ் நீஸ். முட்டியில் வந்து பெரிய பிரச்சனை எனக்கு. அவனால் வந்து சப்போர்ட் பண்ண முடியாது, காலை சரியாக மடக்க முடியாது, ஊன முடியாது. ஆனால் பைக் ஓட்டுவான் ரஃபாஞ்சிட்டு. ஸோ அப்போ நான் பார்க்குறேன்னா, எங்கள் வீட்டிலேருந்து நான் பார்த்துட்ருக்கேன், பக்கம் தான் அந்த வீடு. அந்த ஒரு காலில் பைக் வச்சுட்டு ஒரு காலை லைட்டாக வெளியில் தொங்க போட்டு அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கான். ஹி இஸ் டூயிங் சம் ஒர்க் தேர். ஸோ பைக் இருக்கவங்க வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ். அதில் எதாவது வேணுமா நான் போய் வாங்கிட்டுறேன், இது பண்ணுமா நான் போய் வாங்கிட்டுறேன் அப்படின்னு சொல்லி டக்குன்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா நடந்து போகிறதுன்றது சில விஷயம் செய்யலாம், பட் சில விஷயம் வராது. ஏன்னா அது வெயில் காலம் மழை காலமாக இருந்தால் ரொம்ப கஷ்டம். பைக் இருக்கவங்களுக்கு பெரிய அட்வான்டேஜ். இப்போது ஐ வில் ட்ரை டு கிவ் ஒன் அட்வைஸ் டு யூ. இதெல்லாம் வந்து நம்ம ஆஸ் அ பர்சன் ஹூ இஸ் விசிட்டிங் தேர் வாட் ஆல் வி கேன் டூன்னு நான் சொல்லிட்டேன். ஆஸ் அ பர்சன் ஹூ மே அண்டர்கோ தட் வாட் கேன் வி டூ அப்படின்னும் போது நான் சஜஸ்ட் பண்ணுறது, கேஷ்காக ஏடிஎம் கார்டு வச்சுருக்கோம், ஏடிஎம் கார்டு ஒர்க் ஆகுதா பார்த்துங்க, பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் எஸ்பியில் முடிஞ்ச வரைக்கும் வச்சுருப்பீங்க, சரி. அப்படி இல்லைன்னா கூட கிரெடிட் கார்டு ஒன்று வச்சுக்கோங்க. ஏன்னா அவசரம்னா நீங்கள் கிரெடிட் கார்டுலேருந்து கேஷை வித்ட்ரா பண்ணலாம். ஆனால் வட்டி போடுவாங்க, ஜாஸ்தி வட்டி வரும். அது ஒன்று இருக்குது, ஆப்ஷன் இருக்குது. முன்னெல்லாம் என்ன பண்ணியிருந்தாங்க நிறைய பேர், ஜுவல்ஸை வந்து கொடுப்பாங்க. அதுக்காக தான் நிறைய பேர் கோல்டு ஜுவல்ஸே வச்சுருந்தாங்க. போட்டிருக்கு காரணமே அதுதான். அவசரம் ஆபத்துன்னா கேஷ் வேணும்னா ஜுவல்ஸை கொடுத்து மார்வாரி கடையில் வச்சு முடிஞ்சால் வாங்கிட்டு வா. சில பேர் பிளெச் பண்ணி வாங்கிட்டு வாங்க, சில பேர் இல்லை முடிஞ்சால் விற்றுட்டே வந்துடும், பணம் வேணும்னு. ஸோ தட் இஸ் ஒன் மெத்தட். இன்னொன்று மெத்தட் இருக்குது, எத்தனை பேருக்கு தெரியும் தெரில, ஓவர் டிராஃப்ட்னு ஒன்று இருக்குது, ஓடி. இப்போ நிறைய பேங்க்ஸில் வந்து நார்மல் ஆகிடுச்சு. முன்னெல்லாம் வந்து பிஸ்னஸ் பீப்புள் தான் யூஸ் பண்ணுவாங்க ரொட்டேஷனுக்கு. இப்போ பர்சனலாக யூஸ் பண்ணுற மாதிரி வந்துருச்சு. அதில் நீங்கள் என்ன பண்ணலான்னா, உங்கள்கிட்ட டெபாசிட்ஸ் இருக்குது இல்லையா, அதை நீங்கள் பிளெட்ஜ் பண்ணலாம். இப்போ வந்து உங்கள் ஜுவல்ஸை பிளெட்ஜ் பண்ணலாம், உங்களோட லேண்ட் இருந்தால் லேண்டை பிளெட்ஜ் பண்ணலாம், ப்ராப்பர்ட்டி பிளெட்ஜ் பண்ணலாம். அந்த மாதிரிலாம் இருக்குது. அதை பேஸ் பண்ணி அதுக்கு பேர் ஓடி அக்கௌண்ட்டுன்னு பேர். அதாவது லோன் கிடையாது. தட்ஸ் பிக் டிஃப்ரென்ஸ். லோன்னா என்னென்னா, உங்களுக்கு 1 லட்சம் வரும்னு வச்சுக்கோங்க, 1 லட்சத்துக்கு கையில் கொடுத்துருவோம், அதுக்கு வட்டி கட்டி மிச்சம் கட்டிடணும். நம்ம கேட்குறது அது இல்லை, நான் வேணுங்கிறப்ப எடுத்துப்பேன், எடுக்கிறதுக்கு தகுந்த மாதிரி வட்டி, கிரெடிட் கார்டு மாரியே.
அதுதான் ஓடி அக்கௌண்ட். அந்த ஓடி அக்கௌண்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணணும். அதுக்கு அவங்க என்ன கேட்பாங்கன்னா, அதை பிளெட்ஜ் பண்ணுறதுக்கு டெபாசிட் இருக்கா, இல்லை ஜுவல்ஸ் எது ஒன்று கேட்டால் பேங்க்கில் ஓப்பன் பண்ணலாம். அவங்க லிமிட் செட் பண்ணுவாங்க. நீங்கள் என்ன பிளெட்ஜ் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி இதுதான் உங்கள் லிமிட். ஃபார் எக்ஸாம்பிள் 1.5 lakhs 2 lakhsன்னு வச்சுக்கோமே, 2 lakhs வரைக்கும் நீங்கள் எடுக்கலாம். நீங்கள் எடுக்க அவங்க வட்டி வந்து கேல்குலேட் பண்ணி மாதம் அதுலேருந்து எடுத்துப்பாங்க. இதில் என்ன அட்வான்டேஜ்னா, அந்த மாதிரி ஒரு அக்கௌண்ட் நம்ம வச்சுருந்தா நமக்கு வேணுங்கிறப்போ அதுலேருந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம் நம்ம. ஏன்னா எனிவே we are going to put it back, but it is there available. ஸோ இதையும் நீங்கள் நம்ம வந்து ஒன்று வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா நீங்கள் எடுத்தால் தான் வட்டி, எடுக்காமல் சும்மா யூஸ் பண்ணி திருப்பி போட்டிங்கன்னா அதில் பெருசாக ஒன்றும் கிடையாது. ஸோ ஒரு அவசரத்துக்கு நீங்கள் வந்து வேற எங்கேயும் நீங்கள் பயப்பட வேணும், உங்கள்கிட்டயே இருக்கும். ஸோ ஒன்று வந்து உங்களோட எஸ்பிஐ இருக்குது, இன்னொன்று வந்து கிரெடிட் கார்டையும் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஓடி அக்கௌண்ட்டும் வச்சுக்கோங்க. இனஃப் ஒரு லிமிட் மாரி செட் பண்ணி வச்சுங்க. ஏன்னா யுவர் ஜுவல்ஸ், யுவர் லேண்ட், எவ்ரிதிங் இஸ் கோயிங் டு பி யூஸ்ஃபுல் இன் திஸ் வே. யூ டோன்ட் ஹாவ் டு வரி அபவுட் எனிதிங். இட்ஸ் அ குட் ஃபெசிலிட்டி. இது என்னோட அட்வைஸ், இது மாதிரி வச்சுக்கோங்கன்னு. ஆனால் ஓடி அக்கௌண்ட்டாக இருந்தால் கூட இப்போ சில பேர் என்ன சொல்கிறாங்க, அதுக்கு ஏடிஎம் கார்டு கிடையாது. If you are having net banking, they are saying you can transfer amount from that to SB and then we can take it. ஆனால் நமக்கு தான் தெரியுமே, சில சமயம் பேங்கிங் சிஸ்டம் ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அந்த டைம் பார்த்து ஏதோ சரியில்லைன்னா நம்ம என்ன பண்ணுவீங்க? ஈவன் தோ யூ ஆர் ஹேவிங் ஆல் த ரிசோர்ஸஸ், அந்த டைமில் ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. ஆனால் யூ கேன் டெல் தம் ஐ ஹாவ் எவ்ரி திங், பட் பேங்கிங் சிஸ்டம் இஸ் மேலே அவசரத்தை எனக்கு கொடுங்க, நான் ரிட்டர்ன் பண்ணிடுறேன் அப்படின்றதுனால தான். ஸோ இது ஒரு ஆப்ஷனாக நான் எல்லாருக்கும் சொல்கிற அட்வைஸ் இது. See, there are people who would like to help. அது மாதிரி இருக்காங்க, சும்மானாலே ஹெல்ப் பண்ணுவாங்க, அவசர ஆபத்துனா கொஞ்சம் நல்லாவே ஹெல்ப் பண்ணுவாங்க. மை பிரதர் இஸ் லைக் தட். அந்த மாதிரி சில பேர் நிறைய பேர் பார்த்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி டைமில் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்ககிட்ட பணம் இல்லைன்னா கூட இவங்ககிட்ட அந்த ஃபெசிலிட்டி இருந்துன்னு வச்சுங்க, கிரெடிட் கார்டு சம்திங், தே வில் டேக் இட் அண்ட் கிவ் இட். அதில் கொஞ்சம் வட்டி தானே போகுது, பரவாயில்ல, தே வில் ரிட்டர்ன் த மணி, பரவாயில்ல, அந்த வட்டி வந்து ஒரு சின்ன எக்ஸ்பென்ஸாக வச்சுப்போம். ஸோ தே ஆர் வில்லிங் டு கிவ் தம். அந்த மாதிரி இருக்காங்க சில பேர். ஆஃப்டர் அண்டர்கோயிங் தீஸ் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்லி ஐ லேர்ன்ட். இந்த மாதிரி ஒரு பிரச்சனைன்னு வரும்போது கை செலவுக்கு கூட பணம் இல்லாமல் எத்தனை பேர் வந்து கஷ்டப்படுறாங்க. ஸோ நிறைய பேர் இந்த கை செலவுக்கு வச்சுக்கோன்னு சொல்கிறது வந்து அவ்வளோ வேல்யூபிள்ன்றது அப்புறம் தான் எனக்கு தெரியும். நான் சொன்னேன் இல்லையா, முதல்ல என் கலீக் கொடுத்தாருன்னு, அதுக்கப்புறம் தான் முதல்ல யோசிக்க ஆரம்பிச்சேன் நான், ஓ இப்படிலாம் கூட நம்ம ஹெல்ப் அவங்களுக்கு தேவைப்படுமா அப்படின்னு. ஸோ ஐ டூ ஹோப் ஐ ஹவ் ஷேர்ட் இனஃப். திஸ் இஸ் சம்திங் வெரி சென்டிமெண்டல், கொஞ்சம் சேடாக இருக்கும் கேட்குறதுக்கு. பட் ஐ திங்க் many people we would have undergone this kind of experience. அதனால் we can play a good role when others are facing this kind of situation. நம்மளால் முடிஞ்சது ஆறுதல் சொல்லலாம், அட்வைஸ் பண்ணலாம், சில வேலைகள் செய்யலாம், பண உதவி செய்யலாம். whatever way we can be helpful for them. So that is what I wanted to share with you.